கவனித்து பாருங்கள் என்று கூறி சென்று விட்டார். இதை கேட்ட சர்ப்பிரசாதநாதர் அருங்கொடை என்பவரிடம் சென்று யாவே செல்வந்தர் அவர்களின் புதிய அழைப்பின் ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கையை விளக்கினார். அதை கேட்ட அருங்கொடை நாதன் என்பவர், நானும் உன்னை போன்று யாவே எஜமானனுக்கு ஊழியக்காரன் தான். அதனால் நீ எனக்கு புதிய அழைப்பு, அதாவது புதிய உடன்படிக்கை தர தேவையில்லை. நானே அவரிடம் நேரடியாக அழைப்பை பெறும் வல்லமை படைத்தவன். இப்பொழுது கூட அவரை பார்த்துதான் வருகிறேன். ஆனால் அவர் என்னிடம் அது போன்று எந்த விதமான திட்டத்தையும் தெரிவிக்கவில்லையே. இதோ பார், இப்பொழுதுதான் எனக்கு அவர் திருமணம், அதாவது தூயாவி அபிஷேகம் செய்து வைத்தார். அதோடு நில்லாமல் அவர் கையாலேயே பல பல கொடைகள், அதாவது அருங்கொடைகள், அடையாளங்கள் தந்திருக்கிறார். அதுபோன்று இருக்கும்போது வடை விருந்து, அதாவது திருப்பலி என்பது எனக்கு மதிப்பு குறைவானதுதான். ஏனென்றால் எனக்கு அவர் திருமண பரிசாக கொடுத்திருக்கும் கொடைகள் என்பது வடையை விட, அதாவது நற்கருணையை விட பல்லாயிரம் மடங்கு மதிப்பு அதிகம் பெற்றுள்ளதாகும் என்று அவர் கூறியதும் சர்ப்பிரசாதநாதர் என்ன கூறினார் என்றால், அருங்கொடை நாதனே, உனது புரிதலில் என்ன தவறு இருக்கிறது என்றால், நீ வடையை, அதாவது நற்கருணையை வெறும் வடையாகத்தான் பார்க்கிறாயே தவிர அதை உனக்கு வாழ்வு தரும் உணவாக பார்க்கவில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த வடைக்குள், அதாவது நற்கருணைக்குள் யாவே எஜமானனின், அதாவது செல்வந்தரின் அனைத்து சொத்துகளும் உள்ளன. எனவே அந்த மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தால் உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் கொடைகளை எல்லாம் விட பல கோடி மடங்கு அதிக மதிப்புடையதாகும் அந்த வடை, அதாவது நற்கருணை. எனவே சிந்தித்து செயல்படு. மகாத்மா மார்ட்டின், அதாவது பிரிவினை சபை சொல்வது போலோ, ஏஜி, அதாவது அசம்பிளி ஆஃப் காட் சொல்வது போலோ நீ செயல்பட்டால், என்னதான் நீ எனக்கு இணையான தொண்டனாகவோ அல்லது என்னை விட மேலான தொண்டனாகவோ இருந்தாலும் கூட உனக்கு அந்த வடையினால், அதாவது நற்கருணையினால் கிடைக்கக்கூடிய உரிமை கிடைக்காமல் போய்விடும் என்றார். யோவான் 1:12 படி அதற்கு அந்த அருங்கொடைநாதன், அது எப்படி கிடைக்காமல் போகும்? நான் தான் தினமும் யாவே எஜமானனை சந்தித்து துதிப்பாடி சோஸ்திரப்பலி செலுத்தி அவரை முகஸ்துதியினால் குளிப்பாட்டி வசப்படுத்தி வைத்திருக்கிறேனே. என்னை அல்லாமல் வேறு யாருக்கு அவருடைய ஆசிரை தர முடியும் என்று கேட்டார். அதற்கு சர்ப்பிரசாதநாதர் என்ன பதில் கூறினார் என்றால், ரோமையர் 10:1-3 படி, சகோதரரே, என் இனமாகிய உனக்கும் என் எஜமானனின் ஆசீர் கிடைக்க வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் எஜமானனிடம் மன்றாடுகிறேன். எஜமான் மேல் உனக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. அதாவது எஜமான் உங்களை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்களாக முயல்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எஜமான் செயல்முறைக்கு உங்களை உட்படுத்தவில்லை. அதனால் என்னதான் துதி பாடி முகஸ்துதி செய்து எஜமானனை வசியம் செய்ய பார்த்தாலும் அவர் தன்னுடைய முறைமையை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அது போன்று மாற்றிக்கொண்டால் அவர் அநீதியாளரும் ஆகிவிடுவார். அவருடைய முறைமைப்படி அவருடைய விருந்துக்கு, அதாவது திருப்பலிக்கு வந்து அவர் கொடுக்கும் வடையை, அதாவது நற்கருணையை புசிப்பவர்களுக்கு மட்டுமே அவர் உண்மையான கொடையை கொடுக்க திட்டமிட்டுள்ளார் என்று சர்ப்பிரசாதநாதன் என்பவர் கூறினார். அதற்கு அருங்கொடைநாதன், உண்மையான கொடை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு சர்ப்பிரசாதநாதர் சொன்னதாவது, உண்மையான கொடை என்பது
மறைப்பொருளாக, அதாவது இரகசியமாக வைத்து காக்கப்பட வேண்டும் என்பது எஜமானனின் திட்டம். இருந்தாலும் நான் உமக்கு சொல்கிறேன், ஏனென்றால் எப்படியும் நீ நம்பப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த தொடங்கினார் சர்ப்பிரசாதநாதர். அதாவது தன்னை நேசிப்பவர் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் நம் எஜமான் தன்னுடைய சொத்துகள் அனைத்தையும் பிரித்து கொடுக்க திட்டமிட்டுள்ளார். இதை சோதித்து பார்க்கத்தான், அதாவது யார் தன்னிடம் நேசம் வைத்துள்ளார்கள் என்பதை சோதித்து பார்க்கத்தான் அந்த வடை விருந்தை, அதாவது திருப்பலியை ஏற்பாடு செய்து முக்கியமான அலுவல்கள் இருக்கும் நேரத்தில் ஒவ்வொருவரையும் அழைத்து, அந்த தருணத்தில் யாரெல்லாம் எஜமானனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பதன் அடையாளமாக தங்கள் அலுவல்களை விட்டு வருகிறார்களோ அவர்களெல்லாம் தங்களை நேசிக்கிறவர்கள் என்று முடிவெடுக்கும் முறைமைதான் எஜமான் உருவாக்கிய செயல்முறை. எனவே இந்த செயல்முறைக்கு உட்படுவோர் மட்டுமே எஜமானனை நேசிப்பவர்கள் ஆவார்கள். அதனால்தான் சொல்கிறேன், நீ வேறு ஒரு செயல்முறையை உருவாக்கி கொள்ளாதே. துதி பாடி முகஸ்துதி செய்து கொடைகள் கேட்பது என்பது அவருடைய செயல்முறை அல்ல. எனவே அந்த முறையை கைவிட்டுவிட்டு வடை புசித்து, அதாவது நற்கருணை புசித்து பெறக்கூடிய உண்மையான கொடைகளை பெரும் முயற்சியில் ஈடுபடுவதன் அடையாளமாக இந்த புதிய அழைப்பின் ஏற்பாட்டை, அதாவது புதிய உடன்படிக்கையை மதித்து எஜமானனின் விருந்துக்கு, அதாவது திருப்பலிக்கு வா என்று அழைப்பு கொடுத்தார். அதற்கு அந்த அருங்கொடைநாதன் என்ன சொன்னான் என்றால், நான் நேரடியாக எஜமானனிடம் தொடர்பு உடையவன். எனக்கும் அவருக்கும் இடையில் சர்ப்பிரசாதநாதர் என்ற தூதன் தேவையில்லை. நீ தேவையில்லை என்பதை அடையாளமாக காட்டத்தான் எனக்கு பல அரிய கொடைகளை, அதாவது அருங்கொடைகள் கொடுத்திருக்கிறார். நீ வேண்டுமானால் என் பெயரை பயன்படுத்தி கொண்டு என் மூலமாக எஜமானனின் அதிகாரத்தை பெற்றவன் நீ என்று காட்டிக்கொள். நான் வேண்டுமானால் அந்த விருந்துக்கு, அதாவது திருப்பலிக்கு சீருடை இல்லாமல், அதாவது திருமுழுக்கு பெறாதவனாக வருகிறேன். ஏன் சீருடை இல்லாமல், அதாவது திருமுழுக்கு பெறாமல் வருவேன் என்றால், நான் சீருடைக்கும் மேலான, அதாவது திருமுழுக்கிற்கும் மேலான அந்தஸ்து பெற்றவன், அதாவது முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவன் என்று என் உயர்நிலையை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள சீருடை இல்லாமல், அதாவது திருமுழுக்கு பெறாமல் வந்து துதிப்பாடி முகஸ்துதி செய்து எஜமானின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வேன் பார் என்றான். அதற்கு சர்ப்பிரசாதநாதர் என்ன சொன்னார் என்றால், வேண்டாம் அருங்கொடைநாதனே, நீ அவ்வாறு செய்தால் எஜமானனின் கடும் சினத்துக்கு ஆளாகி விடுவாய். அதனால் நீயும் மற்றவர்களைப் போல் ஒரே மாதிரியான செயல்முறையை கடைபிடித்து உன் சொந்த செயல்முறையான முகஸ்துதி முறையை கைவிட்டுதான் வர வேண்டும் என்று சர்ப்பிரசாதநாதர் கூறினார். அதற்கு அருங்கொடைநாதன், அதுபோலெல்லாம் நான் என்னுடைய சொந்த செயல்முறையை கைவிட முடியாது. அதற்கு பதிலாக வேண்டுமானால் நானும் மற்றவர்களைப் போல் சாக்கு போக்கு சொல்கிறேன். அதாவது எனக்கு இப்போதுதான் திருமணம், அதாவது தூய ஆவி அபிஷேகம் ஆயிற்று. ஆகையால் என்னால் வர முடியாது என்றான் அருங்கொடைநாதன். சர்ப்பிரசாதநாதர் என்ற பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர், அதாவது யாவே எஜமான் சினமுற்றார். சினமுற்று அவர் சர்ப்பிரசாதநாதரிடம் கூறியதாவது, இனி அடுத்த நிகழ்ச்சி நாளை பார்ப்போம். தொடர்ந்து